நிறைய பேரோட மோஸ்ட் ஃபேவரேட்டாக இருக்கிற சாம்பார் சாதம் தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டான இந்த ரெசிப்பியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்து 2 தடவை நல்லா கழுவிட்டு 3 பங்கு தண்ணி வச்சு குக்கரில் சேர்த்துட்டேன். அரிசி பருப்பு கூடயே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி போட்டு வச்சுக்கலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்து வேகிறதுக்கு 3 அல்லது 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 விசில் மட்டும்தான் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வெந்து சூப்பராக இருக்குது. இது அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மண் சட்டியில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் தாளித்து 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பச்சை மிளகாவும் சேர்த்து வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, 10 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தாராளமாகவே 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் நிறையா சேர்க்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேனலில் இந்த சாம்பார் சாதம் மட்டும் இல்லை, ஏற்கனவே பொடி ரெடி பண்ணி பிசிபெல்லாபாத் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட ரைஸ் வெரைட்டிஸும் நிறைய நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பமான எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட் சேர்த்துருக்கேன். காயை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காயெல்லாம் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சை சைஸ்க்கு புளியை கரைச்சி எடுத்து அதையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ காயெல்லாம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு எடுத்து பார்த்திங்கன்னா காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இது கூட வேக வச்ச அரிசி பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நான் சேர்த்துருந்த தண்ணியோட அளவு சரியாக இருந்தது. அரிசி பருப்பு இது கூட கலந்து விடவும் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்தால் 1 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு கூட இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் நெய்யோட முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ தலை சூப்பரான சாம்பார் சாதத்தை ரெடி பண்ணிட்டோம். நாளைக்கு லஞ்ச் பாக்ஸு கூட உங்கள் பசங்களுக்கு கொடுத்து விடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. Thanks for watching.